மலாக்கா அலூர்காஜாவில் 3ஆம் படிவ மாணவி பள்ளி வகுப்பறையிலேயே சீனியர் மாணவர்களால் கற்பழிக்கப்பட்ட சம்பவம் குறித்து மாயிகா பிரிகேட் கடும் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் தெரிவித்துள்ளது. பள்ளி வளாகத்துக்குள்ளேயே ஒழுங்கினத்தில் ஈடுபட்ட அந்த சீனியர் மாணவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க பிரிகேட் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் வலியுறுத்தினார். அதுவும் பள்ளி நேரத்தில் நிகழ்ந்துள்ள கொடூரம் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்து பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே பள்ளி நிர்வாகம் இதில் முழு பொறுப்பேற்க வேண்டும். அதோடு பாதுகாப்பு அம்சங்கள், கண்காணிப்பு மற்றும் கட்டொழுங்கு நடைமுறைகளை மறு ஆய்வு செய்ய வேண்டும். பாலியல் குற்றங்கள், அதுவும் கல்வி நிறுவனங்களில் அவை நடப்பதை கொஞ்சமும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என ஆண்ட்ரூ கேட்டுக்கொண்டார். இவ்வேளையில் வைரலான சம்பவ வீடியோவை பகிர வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு அவர் கோரிக்கை விடுத்தார். குற்றமளித்தவர்கள் நீதியின் முன் கடுமையாக தண்டிக்கப்பட ஏதுவாக இலவச சட்ட உதவிகளை வழங்கவும் பிரிகேட் முன் வந்துள்ளது. பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர்கள், ஆசிரியர்கள், அதிகார தரப்பு, பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் ஒத்துழைக்க வேண்டிய நேரம் வந்திருப்பதாக அறிக்கை வாயிலாக அவர் கூறினார். நாட்டையே உலுக்கியுள்ள இக்கொடூர சம்பவம் தொடர்பில் 4 SPM மாணவர்கள் கைதாகி 6 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன்.